நேற்றும் இன்றும் என்று மாறாத எங்கள் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு இந்த காலை வேளையிலே துதிக்கிறேன். உடைய வார்த்தையின் மூலம் உடைய பிள்ளைகளோடு தொடர்ந்து பேசுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. யூ மோஸ்ட் வெல்கம் டு தி கவுண்ட் ஆஃப் தி டே. உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு 17th October 2025 ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை. இன்றைக்கு எழுப்புதல் சுகமளிக்கும் கூட்டம் ஆராதனை மாலை 8 மணிக்கு இருக்கு. உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். எங்கள் ஆராதனை நீங்கள் ஆன்லைனில் பார்க்கலாம், ஃபேஸ்புக்லேயும் பார்க்கலாம். ஜயன் கெத்தீட்ரல் காங்கிரிகேஷன் என்று நீங்கள் போட்டிங்கன்னா வந்துடும். நம்முடைய ஆராதனைகள் வெள்ளிக்கிழமை 8 மணிக்கு, ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணிக்கு ஆராதனைகள் எல்லாம் நேரடி ஒளிபரப்பாகும். ஆன்லைனில் நீங்கள் பார்க்கலாம், எப்போ வேண்டுமானாலும் பார்க்கலாம். நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுக்காக நான் ஜெபிப்போம், சரிங்களா? சரி. ஒரு பெரிய கூட்டத்திற்குள்ளே ஆண்டவர் அற்புதங்கள் செய்து, அடையாளங்கள் செய்து, 2 மீனையும் 5 அப்பங்களை கொண்டு போஷித்ததை நான் பார்த்தோம். இப்போ கூட்டங்களை அவர் எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பி விடுறாரு. சீஷர்களையும் படகுல ஏறி அக்கறைக்கு போக சொல்கிறார். பண்ணிட்டு என்ன செய்கிறாரு என்று இன்றைக்கு நான் பார்க்க போகிறோம். நேற்று இதெல்லாம் பார்த்தோம், இன்றைக்கி பார்ப்போங்களா? ஓகே. அது மார்க் 6:46, மார்க் சாப்டர் 6 verse 46. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். And when he had sent them away, he departed to the mountain to pray. Hallelujah. சீசர்களை படகுல போக சொல்லிட்டு, அப்புறம் ஜனங்களை எல்லாரும் போக சொல்லிட்டு, இப்போ ஒரு மலையில மேலே ஏறி தனிமையாய் ஜெபிக்கிறார். நான் நேற்று பார்த்தோம், தனிமையா போனாருன்னு பார்த்தோம். ஆனா இன்னைக்கு பார்க்கணும், அவர் எதுக்கு போனாருன்னா தூங்குறதுக்காகவோ, ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகவோ, மற்றதுக்காகவோ இல்லாம ஜெபிக்கிறதுக்காக போனாராம். அல்லேலூயா. அருமையானவர்களே, நேற்று கூட நான் சொன்னேன் இந்த தனி ஜெபத்தை பற்றி. கிறிஸ்தவ வாழ்க்கையில தனி ஜெபம் முக்கியம். ஆண்டவர் சொன்னாரு, மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், உன் அறையின் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணு, அவர் வெளியரங்கமாக உனக்கு பதில் கொடுப்பார் என்று சொல்லியிருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் நோக்கி விசுவாசத்தோடு ஜெபம் பண்ண உன் ஜெபத்தை கேட்பார். ஒரு பெரிய அற்புதம், பெரிய கூட்டம் அந்த மாதிரி நடந்தா நமக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், பெருமையா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுல அப்படியே தகைச்சு போயிடுவோம். பத்தாவது ரொம்ப டயர்டாயிரும். 2-3 நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துருவோம். சிலர் ரொம்ப களைப்பாயிட்டாங்க, அதனால சில சர்ச்சுக்கு கூட வர மாட்டாங்க. ஆமா, ரொம்ப டயர்டாச்சு பாஸ்டர், மீட்டிங் அது இருக்கும் அப்படின்னு கூட சொல்றதை பார்த்து பாஸ்டர்லாம் அந்த மாதிரி செய்கிறத நான் பார்த்துருக்கேன். ஆனால் இங்க இயேசுநாதர் அவர் ஓய்வு எடுக்க வேண்டும் என்று தான் அந்த இடத்துக்கு வந்தார். அவன் தானே, ஞாபகம் இருக்குங்களா? He came to that place to take a rest because multitude people came to him. We saw that earlier. ஆனாலும் இந்த மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்காங்களே என்று மனதுருகி அவங்ககிட்ட பிரசங்கம் பண்ணி ஆண்டோட வார்த்தையை சொல்லி அவங்க எல்லாம் பலப்படுத்தி கடைசி அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்க அனுப்பிவிட்டு போய் ரெஸ்ட் எடுப்பார் நினைச்சா போய் ஜெபம் பண்ணுகிறார். அப்ப இந்த நிகழ்ச்சி எப்படி நடந்திருக்குன்னா, சாயந்தர வேலையில தான் எல்லாரும் போயிருப்பாங்க. ஆண்டவர் ஜெபிக்க ஆரம்பிச்சு ராத்திரில போய் ஜெபிக்கிறார். மாலையில போய், மலையில யாரும் இருக்க மாட்டாங்க, தனியாய் போய் ஜெபம் பண்ணுகிறார். பாருங்க, ஜெபம் என்னத்துக்காக ஜெபம் பண்றாரு? ஆண்டவரே, என் ஜெபத்தை கேட்டு இப்படி காரியங்களாம் நடந்தது என்பதற்காக நன்றி சொல்லி ஜெபம் பண்ணியிருப்போம். அதே சமயத்துல தனக்குள்ள பெருமைகள் வராதபடி அவர் எதற்கு வந்தாரு அந்த நோக்கத்தை அவர் இழந்து விடக்கூடாது. Sometimes we forget our calling. Many times வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள், வாழ்க்கையில பெரிய காரியங்கள்லாம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு தலகணம் வந்துடும், நம்மளுக்கு பிடிக்க முடியாது. நம்ம ஒரு நினைப்பு வந்தா நமக்கு யாரோ நினைச்சுப்போம். அந்த வந்துடக்கூடாதுன்னு தான் ஏசாமி தன்னை போய் தாழ்த்தி ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவரே, கெத்செமனே தோட்டத்தில் எப்படி ஜெபம் பண்ணாரு? உம்முடைய சித்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. என்னுடைய சித்தம் அல்ல, உன்னுடைய சித்தம், என்னுடைய சித்தம் அல்ல. அப்ப அருமையான சகோதரனே, சகோதரியே, ஊழியத்தின் பாதையிலே ஆண்டவர் வல்லமையா என்னை நடத்துவாரானால், பெரிய காரியங்களை செய்வாரானால், உன் தனி வாழ்க்கையிலே, உன் குடும்பத்திலே
தாழ்மையாய் உன்னை ஒப்புக்கொடு. அதற்கு ஜெபம் வேண்டும். ஆண்டவரே, நான் பரதேசி, நான் ஒன்றுமில்லாமல் இருந்தேன், என்னை தெரிந்து கொண்டீரே, இப்படியெல்லாம் காரியத்தை செய்கிறீரே என்று சொல்லி துதிகன மகிமை கர்த்தருக்கு கொடுங்க. இன்னும் கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். Hallelujah. When you submit and surrender to the Lord, dear brother and sister, continue, you will see the mighty things happening in your life. And you will experiencing God's presence, Lord Jesus Christ's presence in you. Yes. And you will experience that, the wonder things happening in your family life. உன் குடும்பத்திலே அற்புதங்கள் நடக்கிறதை நீ கண்ணார காண்பாய். ஆண்டவரை மகிமைப்படுத்திய ஒப்பு கொடுப்போமா? நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. உடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஜெபிக்கிற ஆவியை, ஜெபிக்கிற தன்மையை, ஜெபிக்கிற சிந்தனையை எங்களுக்கு கொடுங்க அப்பா. நான் ஜெபிக்க வேண்டும் என்று ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளுடைய ஜெபங்களை கேளுங்க. உடைய வல்லமை கடந்து செல்லட்டும். இன்றைக்கும் அவங்களுடைய ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு நம்முடைய ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Dear brother, sister, சகோதரனே, சகோதரியே, ஜெபம் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு மையம். Prayer is the victory, gives victory for your Christian life, and it's a center of a Christian life. That is prayer. Take care. God bless.